என் அப்பனே கணேசா, என்னப்பா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரா, என்னப்பா, சர்வேஸ்வரா, பெரியவாளோட அருளமுதம் ஆனந்தம் வெளி வஸ்துவில் இல்லை. ஆனாக்க மனசில் ஆனந்தமோ நிலையாக இருக்கிறதும் இல்லை. நம்ம எத்தனை ஆனந்தப்படுறோமோ அதை போல் 1000 மடங்கு அழுகதான். ஜீவன் தானே நித்திய ஆனந்த சுரூபமான ஆத்மாவாக இருந்துட்டு தற்காலிக ஆனந்தத்துக்காக வெளியே அலையிறோம் இல்லையா? அது மாதிரி கஸ்தூரிமான் என்ன பண்ணுறது, தன்னோட வயிற்றுக்குள் இருந்தே வாசனை வர்றதுங்கிறது தெரியாமல் அந்த கஸ்தூரிமான் வாசனை எங்கே உண்டாருங்கிற இடத்த தேடி அலையிறதான். இதில் எதில் சொல்லியிருக்கா? உபமித அத்வைதத்தில் சாஸ்திரங்கள்லாம் இதை சொல்லியிருக்கு. தானத்தில் சிறந்தது அதிதானம், கோதானம், பூதானம், வித்யாதானம். இந்த 3 தான் அதிதானங்கள். இதை விட உசந்தது அன்னதானம், உயர்ந்தது. அதை விட வயிற்றுக்கு அன்னம் போடுவதை விட அறிவுக்கு அன்னமான வித்யாதானம் செய்வது ரொம்ப சிறந்தது. வித்தைகளுக்குள்ளேயே தலை சிறந்ததான பிரம்ம வித்யாதானம் செய்பவனுக்கு ஸ்வர்க்கம் மட்டுமின்றி சம்சார பந்தம் தீர்ந்து பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுறோம், மோட்சமும் கிடைக்கும்.